முடிச்சிட்டோம். இப்போ வர பைக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஆஃப் ஆகிறதுக்கு சுவிட்சே கொடுத்துருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், காலையிலும் எரிஞ்சிட்டு இருக்கும், எப்போ வண்டி ஆன் பண்ணாலும் எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரைன் ஆயிரும், பேட்டரி போயிடும். ஸோ பைக் பேட்டரி வந்து போயிடுச்சுன்னா அதை வந்து எப்படி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஹெட்லைட் ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்ச் வீட்லேயே நம்மளே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஸ்கிப் பண்ணி நான் புரியாமல் வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து நம்ம அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் வீட்டில் இருக்க பக்கத்தில் கடையில் போய் கேட்டால் ஹெட்லைட் சுவிட்ச் வந்து 200 அண்ணா, மாட்டி கொடுக்கறதுக்கு பார்த்தா 100 அண்ணா, ஸோ மொத்தமாக பார்த்தா 300 சொன்னால். ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா 69க்குலாம் இருந்துச்சு. உங்களுக்கு வேணால் இந்த மாதிரி யூஎஸ்பி மொபைல் சார்ஜ் பண்ணுறது கூட இருக்குது. நான் வந்து 69க்கு வாங்கிக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. உங்களுக்கு வேணால் வீட்டாண்டை வந்து செக் பண்ணி பாருங்கள், கம்மியாக இல்லைனா அமேசானில் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஹெட்லைட் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த சுவிட்சை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணால் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை ஆஃப் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த சுவிட்சை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஹெட்லைட்டை கிளறதுக்கு வந்து டூல்ஸ் எல்லாம் போய் நம்ம தனியாக வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம பைக்லேயே வந்து டூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம பைக்கில் இருக்க டூல்ஸே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து டூல்ஸ் இருந்துச்சு, நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி உங்ககிட்ட டூல்ஸ் இல்லைனா அந்த பைக்கில் இருக்க டூல்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுவிட்ச் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஸ்க்ரூவை கழட்டிட்டு பைக் ஹேண்டில் பாரில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரைட் சைடு இருக்க ஹேண்டில் பாரில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் லெஃப்ட் சைடில் இருக்க ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ரைட்டு கொஞ்சம் ஈஸி மாதிரி தோணுச்சு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிவிடுங்க. ஸோ அடியிலையும் டைட் பண்ணிவிடுங்க, 2 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் சுவிட்சை வந்து லைட்டாக ஆட்டி பாருங்கள். ஆடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஆடுது, இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்லைட்டை வந்து கழட்ட போகிறோம். ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்க்ரூ இருக்கும். மேலே ஒரு ஸ்க்ரூ, சைடில் 2 ஸ்க்ரூ இருக்கும். நான் ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஸ்க்ரூவை வந்து கழட்டிக்கிறேன். டாப்பில் இருக்க ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க ஸ்க்ரூவை வந்து கழட்டிக்கிறேன். ரைட் சைடு இருக்க ஸ்க்ரூவை கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்க ஸ்க்ரூவை தான் கழட்ட போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடு இருக்க ஸ்க்ரூவை கழட்ட போகும்போது தான் ஒரு பெரிய ஆப்பு நமக்கு வச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து துரு பிடிச்சி ஜாம் ஆகிடுச்சு, கழட்டவே முடியல. சரின்னு சொல்லிட்டு அதை ஒண்டி அப்படியே விட்டுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, 9 பின் சாக்கெட்டு. நீங்கள் அதை தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதை வந்து அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஒயரை வந்து அந்த சுவிட்ச் ஒயரை வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம். சுவிட்ச் ஒயரை கொண்டு வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வழி இருக்குது. ஒரு வழி வந்து அந்த பிரேக் வழியாக நீங்கள் கொண்டு வரலாம், இல்லைனா பேக் சைடில் கொண்டு வரலாம். பிரேக் வழியாக கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பக்கம் பேக் சைடில் கொண்டு வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஈஸியாக வேலை முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் எடுத்துகிட்டு இருந்தாச்சு. நீங்கள் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வேலை முடியலனா அந்த எல்லோ கலர் ஒயரை கட் பண்ணிவிட்டு சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். அந்த எல்லோ கலர் ஒயரை கட் பண்ணிவிட்டு இந்த 2 ஒயர்லேயும் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் ரெடி ஆகிடும். அப்படி இல்லைனா வந்து சாக்கெட்டு இந்த ஹெட்லைட் சாக்கெட்டு போவோம். ஸோ அந்த சாக்கெட்டை கண்டுபிடிச்சி அதில் இருக்க ஒரு இந்த எல்லோ கலர் ஒயரை வந்து டிசேபிள் பண்ணணும். இதுதான் அந்த சாக்கெட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதில் இருக்க எல்லோ கலர் ஒயரை தான் நம்ம வந்து வெளியே எடுக்கணும். ஸோ அந்த சாக்கெட்டை வந்து நல்லா ஃப்ரீயாக வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துக்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து வெளியே எடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா சாக்கெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். சாக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாக்கெட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா லைட் எரியுதான்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே லைட் எரியலை. ஸோ ஏன்னா வந்து அந்த சாக்கெட்டில் தான் வந்து பவர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த பவர் கனெக்ஷனில் வந்து லைட்டோட பவர் கனெக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் தான். இந்த எல்லோ கலர் ஒயரை வந்து நம்ம வெளியே எடுக்கணும். இந்த எல்லோ கலர் ஒயரை வந்து நீங்கள் வந்து பின் வழியாக வந்து குத்துனீங்கன்னா எடுக்க முடியாது. ஸோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஒயர் வந்து நமக்கு வெளியே வந்துடும். பார்த்திங்கன்னா அழுத்தின உடனே வெளியே வந்துடுச்சு. ஸோ இந்த எல்லோ கலர் ஒயர் தான் வந்து நம்ம லைட்டுக்கு போகிற எல்லோ கலர் ஒயரு. ஸோ ஒன்று ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பேட்ரிலேருந்து வர்ற அந்த ஒயரை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ பேட்ரிலேருந்து வர ஒயரை எடுக்கணும். ஸோ இப்போ வந்து சாக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா லைட் எரியாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சாக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி சுவிட்ச் போட்டு பார்த்தோம், நம்மளுக்கு வந்து ஹெட்லைட் எரியலை. இப்போ மறுபடியும் சாக்கெட்டை ஓப்பன் பண்ணி பேட்ரிலேருந்து வர ஒயரை வந்து நம்ம வந்து வெளியே எடுத்துக்க போகிறோம். இதுதான் வந்து பேட்ரிலேருந்து வர ஒயரு. ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி நீடில் மாதிரி எதாவது வச்சு குத்தினிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும் பாருங்கள்.
ஸோ பேட்டரியிலேருந்து வர எல்லோ கலர் ஒயரையும் வந்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த சாக்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட் சாக்கெட்லேருந்து நம்ம கழட்டின 2 ஒயரை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகுது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த ஒயரில் தான் வந்து நம்ம சுவிட்ச் ஒயரை கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த 2 சுவிட்ச் ஒயரையும் இந்த 2 ஒயரில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். சுவிட்ச் ஒயரில் வந்து மேலே காப்பர் கப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த காப்பர் கப் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க ஒயர் தான் நமக்கு தேவை. இப்போ வந்து சாக்கெட்லேருந்து நம்ம எடுத்த ஒயரில் வந்து இப்போ வந்து சுவிட்ச் ஒயரை ஒன்று கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஹெட்லைட் சாக்கெட்லேருந்து எடுத்து வச்சுருக்க ஒரு ஒயரையும் சுவிட்சிலேருந்து எடுத்து வச்சுருக்க ஒரு ஒயரையும் வந்து இப்போ நம்ம வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹீட் சிங்க் டியூப்பை வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹீட் சிங்க் டியூப் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணது வந்து கிளறாமல் இருக்கும். அதே சமயம் வந்து உள்ளே வந்து தண்ணி போகாமலும் இருக்கும். ஸோ மழை பெய்யும் போது வந்து தண்ணி போயிடுமோன்ற பயம் வேண்டாம். ஹீட் சிங்க் டியூப் போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட டேப் எதாக இருந்தாலும் நல்லா டேப் வச்சு சுற்றிக்கோங்க. மிச்சம் இருக்க 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சுவிட்சிலேருந்து வர ஒயரில் வந்து ஹீட்சிங் டியூப்பை உள்ளே விட்டுட்டு சாக்கெட்லேருந்து வர ஒயரை அப்படியே டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. இது வந்து டேரெக்டாக அப்படியே ஃபிக்ஸ் ஆகுது. 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணி ஹீட்சிங் டியூப்பை வந்து 2 ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு மேலே வந்து கவர் பண்ணியாச்சு. ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவிட்ச் ஒர்க் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணேன். பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. பாருங்கள், ஆன் ஆஃப் சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஹீட் சிங் டியூப் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். ஏன்னா முன்னாடியே ஹீட் பண்ணிட்டீங்கன்னா சுவிட்ச் ஒர்க் ஆகலாம், மறுபடியும் பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. வந்து இப்போ வந்து ஹீட் சிங் டியூப் போட்டு ஹீட் பண்ணியாச்சு. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே என்னடா அவன் வண்டியை கழட்டி போட்டு என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தார். அது இவர் தான். இந்த சின்ன மெட்டல் பீஸ் வந்து தான் நெட்டை மாதிரி யூஸ் ஆகும். ஸோ இதுக்குள்ளே வச்சு தான் நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணும் போதே இருந்துச்சு, ஆனால் வந்து உங்களுக்கு தெரியாது உள்ளே இருக்கிறதால. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர் தான். மேலே இருக்க நெட்டை போட்டுருங்க, அப்புறம் சைடில் இருக்க நெட்டையும் வந்து டைட்டாக போட்டுருங்க. ஓகே, ஹெட்லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ட்ரெஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட் எரியல, ஆனால் வந்து ஆனில் தான் இருக்குது. வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லைட் ஆச்சுன்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும்